திருப்பரங்குன்றம் இந்த விவகாரத்தை நாம் ஏற்கனவே தலையங்கத்தில் எழுதியிருக்கோம், பேசி இருக்கின்றோம். அதை கொஞ்சம் நான் ஒரு ரீகால் பண்றேன். என்னன்னா, திருப்பரங்குன்றத்துல அடியில ஒரு கோயில் இருக்கிறது, அதற்கு உச்சியில ஒரு கோயில் இருக்கிறது, நடுவில் ஒரு கோயில். இந்த அடிப்படை இந்த பாதை தனித்தனியாக இருந்தாலும் இதுல ஒரு கிளைப்பாதை இருக்கு, அதுல சிக்கந்தர் தர்கா இருக்கு. இதெல்லாம் மரபு சார்ந்து பல ஆண்டு காலமாக இருக்கிறது. ஆண்டாண்டு காலம் அங்கே அந்தந்த மதத்தினர் அந்தந்த பிரிவினர் வழிபட்டு வர்றாங்க. எந்த விதமான சர்ச்சையும் இல்லை. இன்னும் சொல்வதானால் திருப்பரங்குன்றம் சமய நல்லிணக்கத்துக்கான ஒரு அடையாளம். ஒரே மலையில கோயிலும் இருக்கு, தர்காவும் இருக்கு, இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லிம்கள் இருக்காங்க. தர்காவில் அங்கே நேர்த்தி கடன் என்ற அடிப்படை ஆடு கோழிகளை எல்லாம் அறுத்து பலியிட்டு அது கடவுளுக்கு பலியிடுறது இல்லை. அங்க இறைநேசர் அங்க அடங்கப்பட்டிருக்கார். அவர் மேல ஒரு பாத்தியா துவா ஓதி அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அதை பங்கிட்டு கொடுக்கறதா. அதுலயும் முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்கணும் இல்லை, சகோதர சமுதாய சொந்தங்கள் கொடுப்பாங்க. இப்படியான ஒரு அந்த நல்லிணக்கம் நீடித்து வந்து கொண்டிருந்த ஒரு நிலையில்தான் இதை கெடுக்க வேண்டும், இந்த நல்லிணக்கத்தை சிதைக்க வேண்டும் என்பதற்காக வகுப்புவாதிகள் கங்கணம் கட்டி கொண்டு இறங்கினார்கள். அதில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி அங்கே ஆடு கோழிகளை எல்லாம் வெட்டுறாங்க, அதை தடை செய்யணும் என்று சொன்னார்கள். அது பெரிய விஸ்வரூபம் எடுத்தது. அப்போ போராடும் போது பாஜகவை சார்ந்த தலைவர்கள், குறிப்பா ஹஜ்ராத்தா சொன்னாரு, அந்த சிக்கந்தர் தர்காவை ரீலொகேட் பண்ணணும், அந்த சிக்கந்தர் தர்காவை மலையிலிருந்து அகற்றணும், அது திருப்பரங்குன்ற மலைதான் என்ற அடிப்படையில் அவர்கள் அதை நோக்கி திட்டமிட்டு கொண்டே இருக்கிறாங்க. இதற்கான சரியான காரணம் எப்போ கிடைக்கும், இது எப்படி நம்ம பெரிய பிரச்சனையை மாற்றலாம், இதை வைத்துக்கொண்டு அமைதியாக இருக்கின்ற இந்த தமிழகத்தை எப்படி கலவர பூமியாக மாற்றலாம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எப்படி நாம இதன் மூலமாக வீழ்த்துவதற்கு ஒரு வியூகம் வகுக்கலாம், எல்லாத்தையும் அவங்க சரியான நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படியான ஒரு நேரம் தான் டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றப்படக்கூடிய ஒரு நாள் வந்தது. 1920ஆம் ஆண்டுல இருந்து இந்த கார்த்திகை தீபத்தை கார்த்திகை தீப நாள் அன்று அந்த கோயில்ல மலை உச்சியில உச்சி பிள்ளையார் கோயில் மேல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த கோயில்ல இருந்து மேல சரியான பாதையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தீபத்தூண் இருக்கு, அங்க ஏற்றுவாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. 100 ஆண்டு காலத்துக்கு மேல அங்கதான் தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க, அது மக்கள் வழிபட்டு கொண்டிருந்தாங்க. இந்த ஆண்டும் ஏற்றினாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வகுப்புவாதிகள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த தீபத்தை இங்க ஏற்றக்கூடாது, தர்கா போகக்கூடிய இடத்துல தர்காவுக்கு போகக்கூடிய தர்கா அருகில நில அளவை கல் ஒண்ணு இருக்கு, சர்வே கல். அந்த சர்வே கல் என்ன பண்ணாங்கன்னா, இதுதான் தீபத்தூணு, அங்கதான் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, மதுரை நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு ஒன்றை தொடுக்கிறாங்க. இந்த வழக்கு தொடுக்கிறது யாருன்னா முருக பக்தர். அவர் என்ன முருக பக்தர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவர் பெயர் ராம ரவிக்குமார். அவர் இந்து தமிழர் கட்சியினுடைய நிறுவனர். அது வகுப்புவாதிகள் திட்டமிட்டு பாசிஸ்டுகளுடைய ஒரு முகமாகத்தான் அவர் வர்றார். முருக பக்தர் என்ற போர்வையில, ஆன்மீகம் என்ற போர்வையில் இந்த கலவரத்தை திட்டமிட்டு நடத்துவதற்காக அவர் வழக்கு தொடுக்கிறார். இந்த இடத்துல நாம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், இந்த மதுரை நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். அது நம்ம தனியாக பின்னால விரிவா பேச வேண்டியிருக்கு. இப்ப நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கிட்ட திருப்பரங்குன்ற மலை விவகாரத்துல நாங்க தீபம் ஏற்றணும்னு சொன்ன உடனே அவர் பார்க்கிறாரு, ஆமா இது சரியான விஷயம்தான், எனவே அங்கே தீபம் ஏற்ற வேண்டும், தர்கா அருகில் இந்த வழக்கமா ஏற்றக்கூடிய இந்த இடத்துல ஏற்றாம தர்கா அருகில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண்ல தான் ஏற்ற வேண்டும் என்று சொன்னது மட்டுமில்லாமல் அவர் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையும் விரிக்கிறார். என்ன சொல்றாரு சொல்லியாச்சுன்னா, இந்த டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்குள்ள அந்த மலை உச்சியில தர்கா அருகில் இருக்கக்கூடிய அந்த தூண்ல நீங்க தீபம் ஏற்ற வேணும். தவறும் பட்சத்தில் 6:05 மணிக்கு நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த தீர்ப்பு படிக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இவங்க ஏற்ற மாட்டாங்க, அதனால 6:05க்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோடு கொடுக்கிறாருன்னா, இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் முன்கூட்டி தீர்மானித்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு செய்தியையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். இந்த வழக்கு இப்போ புதுசா வருதா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இல்லை. இதே வழக்கு எப்போது வந்தது என்று சொன்னால், சற்றக்குறைய 2014ஆம் ஆண்டு சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு தொடர் மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய பிரிவுல ஒரு மனு தாக்கி, இதே மாதிரி நாங்க அந்த தீபத்தூணை, அதுதான் தீபத்தூண், அங்க ஏற்றணும்னு சொன்ன உடனே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை விசாரிக்குது. என்ன சொல்றாங்க, இவர் இப்படி சொல்றாரு, இதுல நியாயமா இருக்கிறதா என்று விசாரித்தவர் சொல்றார்கள். இந்த சுப்பிரமணியனுங்கிறவருக்கு பதில் மனு சொல்றாங்க, இது நீங்க சொல்லக்கூடியது சரியல்ல,
அங்கே ஏற்றக்கூடாது, வழக்கமா ஏற்றக்கூடிய இந்த இடத்தில் தான் ஏற்றணும்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க. இதை மேல்முறையீடு செய்யறாங்க. மேல்முறையீடு செய்யும் போது அப்போது 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் ஆகியோர்கள் வந்து அதை விசாரித்து ஒரு தீர்ப்பு வந்து வழங்குறாங்க. பல 10 ஆண்டுகளாக அமைதியாக உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபட்டு வருகிறார்கள். தர்கா அருகில் உள்ள மலை உச்சியில் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்கான ஆகம ஆதாரம் எதுவும் இல்லை. அமைதி நல்லிணக்கத்தை சீர்குலைக்க தேவையில்லை. எனவே வழக்கமாக ஏற்றப்படும் உச்சி பிள்ளையார் கோயில் தீபத்தூணிலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று 7/12/2017 வந்து 2 நீதிபதிகள் வந்து இந்த தீர்ப்பு வந்து வழங்குறாங்க. இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கலாம். இந்த தீர்ப்புகள் வந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தது யார் என்று சொன்னால் செல்வி ஜெயலலிதா தான் ஆட்சி செய்தார்கள். அதற்கு பிறகு இந்த வழக்குகள் வரும்போதும் கூட அப்போது ஆட்சியில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் வந்து இருந்தார். அப்போதும் கூட என்ன செஞ்சார்கள் என்று சொன்னால் இதை நீதிமன்றத்தில் இந்த நிறைய மாற்றக்கூடாதுன்னு அபிடவிட் செஞ்சது யாருன்னா அதிமுக அரசு. வழக்கமா இருக்கக்கூடிய நடைமுறை தான் தொடரும் என்று அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 நீதிபதிகள் பெஞ்ச் ஒன்று தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதே மாதிரி தானே இந்த நீதிபதி என்ன செய்யணும், ஏப்பா இது ஏற்கனவே 2014 இந்த வழக்கு வந்தது, விசாரிச்சாங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஆண்டாண்டு காலம் 100 ஆண்டு காலம் ஒரு இடத்துல வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு, அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை, மக்கள்லாம் மகிழ்வா அங்கதான் ஏத்திக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு நீ வந்து தமிழ்நாட்டுடைய அமைதியை குலைக்கிற வரைக்கும் சம்பந்தம் இல்லாம ஒரு நில அளவைக்கல்ல போய் ஏத்தணும் சொல்றியப்பா அப்படின்னு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த நீதிபதி GR சுவாமிநாதன் என்ன சொல்றாரு, நீங்க அங்கதான் ஏத்தணும், அதை ஏற்றுவதற்குண்டான 6 மணிக்குள்ள அதுக்குண்டான தீர்ப்பை தரணும்னு சொல்றாரு. ஆனால் அது நடக்கல. என்ன நடக்கல என்று சொன்னால் அப்போது வழக்கமான தீபம் ஏற்றக்கூடிய இடம் தான் தீபம் ஏற்றினார்கள். உடனே என்ன பண்றாங்கன்னா இந்து முன்னணியினரும் பாஜகவினரும் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்கிறது பாருங்க. நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டாங்க. நீதிபதி சொன்னாரு, நீதிபதி சொல்லி அவங்க கேட்கல, அவங்க வழக்கமா ஏற்றுற இடத்துல தான் ஏற்றிருக்காங்க, நாங்க நீதிபதி சொன்ன அந்த தீபத்தூன்ல போய் விளக்கை ஏற்றவில்லை என்று சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு போராட்டம் பண்றாங்க. உடனடியாக இது என்ன செய்யறாரு, அது ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு நீதிபதி GR சுவாமிநாதன் வந்து அவர்கிட்ட இவங்க வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்க ராம ரவிக்குமார் வந்து போடுறாரு. போட்டோன்னே அவர் உடனடியாக அதை விசாரிச்சுட்டு சொல்றாரு, நீங்க வந்து ராம ரவிக்குமார் இன்னைக்குள்ள அங்க வந்து தீபம் ஏற்றணும், அவர் தன்னுடன் 10 பேர் அழைச்சிட்டு போகலாம், அப்படி அழைச்சிட்டு போறதுக்கு வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை CISF வீரர்களை கூட அனுப்பணும், அவர் போய் அங்க வந்து கண்டிப்பா ஏற்றணுங்கிற ஒரு தீர்ப்பு வந்து வழங்குறாரு. இப்ப இதெல்லாம் நீங்க நடுநிலையோடு நல்ல விரிவான கண்ணோட்டத்துடன் இந்த செய்தியை நீங்க வந்து அணுகணும். அப்போ அவர் நீதிபதி ஒரு முடிவோடு இருக்காரு, முன்முடிவோடு இருக்காரு. என்ன முடிவு என்று சொன்னால் எப்படியாவது அந்த இடத்துல தீபம் ஏற்றணும், அதை பிரச்சனையை கிளப்பணுங்கிறதுக்காக நீதிமன்றம் நீதிபதியே வந்து சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய இடத்துல இருக்குமா என்ற கேள்வி நமக்கு வந்து எழலாம். ஆனால் பாஜக ஆட்சியில் நீதிமன்றங்கள் நீதிபதிகள் இப்படி இருக்கிறார்கள் என்பதற்கான உதாரணங்களை நாம விளங்கிக் கொள்ள முடியும். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சந்திரசூட் வந்து எப்படி கடவுள் என்று சொன்னார், அதுபடி நான் தீர்ப்பு வழங்கன்னு சொன்னாரோ அது மாதிரி தான் இந்த GR சுவாமிநாதனுடைய ஒரு செய்திகளை நாம் பார்க்கணும். வாழை இலையில உருண்டு பிறண்டு அதை நேர்த்திக்கடன் செய்யலாங்கிற வழக்கில் அவர் கொடுத்ததாகட்டும், பல வழக்குகளில் அவர் தன்னை ஒரு வகுப்புவாதியாக முன்னிறுத்தியே அவர் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் என்பதை பார்க்கலாம். ஒரு விஷயத்தை இங்க கூடுதலாக கவனிக்கணும். 2025ஆம் ஆண்டு ஓம் சாரிட்டபிள் அறக்கட்டளை சார்பில் தேசிய அளவில் நடந்த வேத திறமையாளர்கள் மாநாடு ஒன்று நடந்தது, நேஷனல் வேதிக் டேலண்ட் மீட்னு சொல்லி. அது இன்னைக்கு யூடியூப்லயும் அவர் பேசுனதற்கு அப்போ அவர் வந்து 2025 பேசுறார். அவர் வழக்கறிஞராக இருந்தபோது, GR சுவாமிநாதன் வழக்கறிஞராக இருந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. அந்த சம்பவத்தை வச்சு கேட்டாலே நீங்க அவர் யார், அவர் என்ன வழக்குல இந்த தீர்ப்பு எது கொடுத்திருப்பாருங்கிறத நீங்க விளங்கிக் கொள்வதற்கு அந்த ஒன்று சான்றே போதுமானது. அதுல அவர் சொல்றாரு, வேதம் படிச்சவங்க, சனாதான வேதம் படித்தவர்கள் தப்பு செய்யவே மாட்டாங்க, வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டாங்கிறத உறுதியா இருக்க ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நீதிமன்றம்னா ஒரு வெள்ளைக்காரன் குற்றவாளின்னா பார்த்தோன்னு சொல்ல வெள்ளைக்காரன் தீர்ப்பு தப்பு செய்ய மாட்டான் போன்னு சொல்லி எப்படி அவர் விடுவிப்பாரோ அந்த கதையில வேத சனாதானிகள் தவறு செய்ய மாட்டாங்க. ஆனா என் வீட்டுக்கு ஒரு நாள் வந்து ஒரு சனாதானி வந்தாரு, வந்து என் வாசல்ல கையெடுத்து கும்பிட்டு எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க உள்ள கூப்பிட்டேன், நீங்க வாங்க வேதம் படித்த சனாதானி இப்படி நிக்கிறீங்களேன்னு பார்த்து நிலவு குனிஞ்சிட்டேன், என்ன விஷயம் சொல்லுங்கன்னா என்னை 18 மாசம் FIRல போட்டு என்னை உள்ள வச்சிருக்காங்க, என் மேல வழக்கு இருக்கு. என்ன வழக்குன்னா
ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. அப்போ அவர் சொல்ல, நான் ஆக்சிடென்ட் பண்ணலை, என்னுடைய சகோதரி அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க கார் ஓட்டுவாங்க, அவங்க ஓட்டி ஒருத்தனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, டீ கடையில் இருந்தவங்கள மோதி கொண்டுட்டாங்க, இறந்து போயிட்டான் அந்த ஆள். அவருக்கு குடும்பம் இருந்திருக்கும், அவர் உயிர், அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிருக்கும், அந்த குடும்பத்துடைய நிலையெல்லாம் என்பதை நீங்கள் கவனிச்சு பாருங்க. அவர் இறந்துட்டாரு. இறந்த பிறகு அமெரிக்காவுக்கு சகோதரி போகணுங்கிற இவர் அந்த பழி ஏற்றுக்கிட்டார். உடனே இவர் சொல்றார், பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல, ஒரு சனாதனி தவறு செய்ய மாட்டார். அப்போ இவர் நியாயமான நீதிபதியாக இருந்தால் என்ன செய்யணும், இவர் தவறு செய்யலை, அவர் சகோதரி தவறு செய்தார், அது ஒரு கொலை தான், ஆக்சிடென்ட் மோதி வந்து தீர்ப்பாயிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியவர் என்ன சொல்றாருன்னா, அது யாருமே பார்க்கல, இல்லை கார் வந்துச்சு மோதிச்சுன்னு தான் சொன்னாங்க, அப்படி இந்த கேஸை இல்லாம பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அவர் அந்த மாநாட்டில் சொல்றாரு என்று சொன்னால், இத்தகைய நீதிபதியிடமிருந்து எத்தகைய தீர்ப்புகள் வரும் என்பதற்கான உதாரணம் தான் இது. இப்போ நாம நியாயமா சில கேள்விகளை எழுப்ப வேண்டி இருக்கிறது. என்ன கேள்விகளை எழுப்ப வேண்டி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த நீதிபதி கொடுத்த இந்த தீர்ப்பை எதிர்த்து இதை வழக்கு தொடர்றது யாருன்னு சொல்லியாச்சுன்னா, தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நிர்வாக நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு தமிழ்நாடு அரசினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் வந்து ஒரு முறையீடு செய்கிறார். அதை உடனே விசாரிக்கிறது 2 நீதிபதி. பாருங்க, இதெல்லாம் பாருங்க, தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்து சரியில்லை என்று ஒரு முறையீடு செய்து அதை உடனே விசாரிக்கிறாங்க. அவ்வளவு வேகமான வழக்கில் நகருது. அந்த 2 நீதிபதிகள் என்ன செய்யறாங்கன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னது சரிதான் அப்படிங்கிறது அவங்க தீர்ப்பு வழங்குறாங்க. அதற்கு பிறகு மேல்முறையீடு போய் இந்த வழக்கு பெரிய அளவில் போய் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கு 12ஆம் தேதி வந்தது. இப்போது 15ஆம் தேதி தள்ளி வைத்திருக்கிறார்கள். இதற்கு இடையில நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியுடைய உறுப்பினர்கள் இந்த நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், நீதிபதியா இருப்பதற்கே இவருக்கு தகுதி இல்லை, இவர் ஒரு முன்முடிவுடன் ஒன்றான ஒரு திட்டத்தோட இவர் இருக்கிறார் சொல்லி 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு மக்களவை சபாநாயகரிடம் கொடுத்திருக்கிறார்கள். உள்ளபடியே இது போன்ற நீதிபதிகள் தகுதி நீக்கம் செய்யப்படக்கூடியவர்கள். உடனடியா இங்க உள்ளவங்கெல்லாம் குதிக்கிறாங்க, ஒரு நீதிபதி மேல நம்ம எப்படி வந்து செய்ய முடியும், நீதிபதி தீர்ப்பு வழங்கிட்டாரு, நீதிபதியை வந்து நாம எப்படி அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப திமுக அரசை கடுமையாக விமர்சித்து இந்த வழக்கில் போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு விஷயத்தை கவனிக்கணும். உச்ச நீதிமன்ற நீதிபதி கவாய் அவர்கள் மீது சனாதானம் சொன்னதுக்காக ராகேஷ் கிஷோர் செருப்பு கலத்தி வீசுறாரு. இது எங்க நடக்குது, இந்தியாவுடைய நீதிமன்றத்துக்குள்ள உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி மீது, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு கலத்தி ஒரு ராகேஷ் கிஷோர் வழக்கறிஞர் எறிகிறாரு. இது வந்து அவமதிப்பு இல்லையா? அப்போலாம் இவங்க எங்க குரல் கொடுத்தாங்க, நீதிபதி இப்படி அவமதிச்சிட்டீங்களா என்று. ஆனால் அதை ஆதரித்து பேசிய கூட்டம் தான் இன்றைக்கு நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டாங்க, நீதிபதி அவமதிச்சிட்டாங்க. ஒரு நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்பை அப்படியே ஏற்று செயல்பட வேண்டும் என்பது அல்ல, அது சட்ட நடைமுறைக்கு ஒத்துவரவில்லை என்று சொன்னால் அதை குறித்தும் பேச வேண்டும் என்பதற்கான உதாரணம் முன்னாடி நிறைய இருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னா, சபரிமலையில பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு. அப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்னாருங்கிறத நாம இணைத்து பார்க்க. அவர் சொன்னாரு, இப்படிப்பட்ட நிறைவேற்றப்பட முடியாத தீர்ப்புகளை நீதிமன்றங்கள் வழங்கக்கூடாது என்று விமர்சனம் செஞ்சார். இன்னைக்கு வரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. தேர்தல் ஆணையத்துடைய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க குழுவுல உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் பிரதமர் இருக்கணுங்கிற அந்த தீர்ப்பை ஒன்றிய அரசு நாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு மசோதாவை அதற்கு எதிராக கொண்டு வந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு அமைச்சர் அதில் இருப்பாரு என்பதெல்லாம் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் திருச்சியில செயல்பட்டு வரும் சாஸ்தா பல்கலைக்கழகத்துல சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து எதற்குமே அவர்கள் கட்டுப்பட மாட்டாங்கிறாங்க. என்ன நடந்தது? இப்படியெல்லாம் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கிய பிறகு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற சூழ்நிலையில மேல்முறையீடுகளும் அதற்கு எதிரான கருத்துகளும் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அவர் சொன்னது அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல. தமிழ்நாடு அரசு இந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினால் என்ன வரும் என்று சொன்னால், அங்கே அமைதியா இருக்கக்கூடிய இடத்தில் கலவரம் வெடிக்கும், மத பிரச்சனை உருவாகும், இவர் சொல்றது அப்படி கேட்டோம்னா சிக்கலாகும் என்றுதான் அவர்கள் என்ன செய்யறாங்க, அங்கே உடனடியாக 144 போடுறாங்க. அந்த இடத்துல இப்படியான தீர்ப்பை கொண்டு வந்தால் திருப்பரங்குன்ற மலைப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மதுரை மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார் பிறப்பிக்கிறார். அவர் பயந்தது சரிதான். ஏன்னா இந்த 10 பேரோட ராமரவிக்குமார் உள்ள போன்னு சொன்னார் இல்லையா, அங்க பல கூட்டத்தோட மத கோஷங்களை முழக்கங்களை எழுப்பி உள்ள செஞ்சு பேரிக்கடலாம் உடைச்சுக்கிட்டு உள்ள போய் பிரச்சனை பண்ணும்போது தமிழ்நாடு அரசு சரியான முறையில் ஹேண்டில் பண்ணி அவர்களை அங்கே ஏற்ற விடாமல் தடுத்தது. மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு அரசு சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறது அவர்களுக்கு என்னுடைய
பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் ஒன்றை கவனிக்கணும், இதை வகுப்புவாத பிரச்சனையா மாற்றணும் அப்படிங்கும் போதும் தமிழ்நாடு மக்கள் தெளிவா இருக்காங்க. குறிப்பா மதுரை மக்கள், அந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடியது அதிகமாக முஸ்லிம் இல்லாத சகோதரர்களாம். அவங்கள்ட்ட போய் பாருங்க, நாம வழிபடக்கூடிய இந்த கடவுளை நாம விருப்பப்படி வணங்குறது கூட இங்க அனுமதி இல்லை, அதனால பந்து பண்ணணும், கடை அடைக்கணும்லாம் போய் கெஞ்சினாங்க. எங்களுக்கு தெரியும், நாங்க அமைதியா தான் அண்ணன் தம்பியா மாமா மச்சானா இருக்கோம். வெளியூர்ல இருந்து வந்து எங்களுக்கு நீங்க பாடம் எடுக்க வேண்டாம், கிளம்புங்க, நாங்க கடை அடைக்க முடியாது என்று சொன்னவர்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்த இந்து சகோதரர்கள். மக்கள் தெளிவா இருக்காங்க. இவங்க நம்ம வச்சு பிரச்சனை பண்ண விரும்புறாங்க. அந்த கோயில் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னு சொல்லியாச்சுன்னா, நாங்க வழக்கமா வழிபட்டுக்கிட்டு இருக்கோம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, இதில் மற்றவர்கள் தலையிட வேண்டாம். இப்ப பாருங்க, 6:05 பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரிக்கப்படும் சொன்ன நீதிபதி 5:30 மணிக்கு அவர் ஒரு உத்தரப்பிருக்கிறார். இங்க அந்த மாவட்ட கலெக்டர் யாரு, எங்களுக்கு உடனே கான்ஃபரன்ஸ்ல வரணும், பேசணும். அப்புறம் சொன்னாங்க, ஐயா 6 வரை டைம் இருக்கு, நீங்க 5:30 மணிக்கு அவசரப்படுறீங்களே என்று சொன்னப்பறம் அப்ப 6:05 விசாரிக்கணுங்கிறார். அப்ப இந்த நீதிபதியுடைய நோக்கம் என்ன? ஏன் இப்படியான ஒரு அதீத ஆர்வத்தை காட்டுறாரு? இன்னொரு விஷயத்தை கேட்டீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. களப்பணி செய்வது நீதிபதியுடைய வேலை இல்லை. உரிமையியல் நீதிமன்ற நீதிபதிகளோ அல்லது வழக்கறிஞர் குழுவோ தான் அது ஒரு குழு அமைச்சு இதை போய் நீங்க ஆய்வு செஞ்சுட்டு வாங்க இந்த விவகாரத்தைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு நீதிமன்றத்துடைய நீதிபதியே அந்த மலைக்கு மேல ஏறி தனியா போய் ஆய்வு செய்து, இல்லை இதுதான் தீபத்தூர்னு சொல்லி நான் நேரடியா பார்த்தேன்னு சொல்றாருன்னா, இந்த பிரச்சனையில் அவர் அதீத ஆர்வம், அதாவது வரம்புகளை மீறி அவர் காட்டக்கூடிய ஆர்வத்தை நீங்க ஒரு நீதிபதியை போய் சம்மந்தப்படத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் இவர்கள் கவனிக்கவில்லை. அங்க போய் மலைக்கு மேலே ஏறி இதுதான் தீபத்தூர்னு சொல்லி நில அளவை கல்லை போய் இதுதான் தீபத்தூர்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்றாரு, நான் போய் ஆய்வு பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. இது நீதிபதியுடைய வேலையும் கிடையாது. 6:05 வழக்கு வர வேண்டிய விசாரணையை 5:30 விசாரிக்கிறாரு. 10 பேர் கொண்டு வந்த, அது மட்டும் இல்லாம பாருங்க, சிஎஸ்எஃப் வீரர்களை அனுப்பணும். இது அனுப்பலாமான்னு சட்டத்தில் இடம் இருக்கு. எதுக்கு அனுப்பணும்? நீதிமன்றம் அமைதியை நிலைநாட்டுவதற்காக ஒரு தீர்ப்பை வழங்குது, அதை செயல்படுத்த முடியாமல் அங்கே கலவரம் உருவாகிடக்கூடாது என்பதற்காக நீதிமன்ற பாதுகாப்பு பணிக்காக உள்ள சிஎஸ்எஃப்ஐ வீரர்களை இந்த விவகாரத்துக்கு நீதிபதி பயன்படுத்துற, அவருக்கு இந்த அதிகாரத்தை இந்த வழக்கில் கொடுத்தது யார் என்பது ஒரு கேள்வியும் இருக்கிறது. அப்போ சிஎஸ்எஃப்ஐ வீரர்களோட போய் இது எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும், இந்த இடத்துல தீர்ப்பை மேத்திரணும். அதோட என்ன ஒரு சிக்கல் பாருங்க, நேரம் கடந்து விடுகிறது. அவர் சொல்றாரு, நீ நாளைக்கு ஏத்துக்கிறாரு. அப்ப அந்த அங்கு உள்ள பட்டாச்சாரியர்களே சொல்றாங்க, ஆகம விதியே கிடையாது, கார்த்திகை தீபம் அன்னைக்குத்தான் தீபம் ஏற்றணும், நீங்க மரணா போய் தீபம் ஏற்றினா அது கார்த்திகை தீபமே கிடையாது. அப்ப இந்த நீதிபதி ஆகம விதிகளுக்கும் அவர் அடங்கலை. அவர் சொல்ற மாதிரி சனாதானம், வேத, தர்மம் அதற்கும் அவர் கட்டுப்படுறது இல்லை. அவர் ஒரு முன்முடிவோடு இருக்கார், இதை பிரச்சனையாக்க வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் இப்படிப்பட்டவர் நீதிபதியாக இருப்பதற்கே தகுதியற்றவர் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 120 கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிறார்கள். இந்த சட்டத்தின் ஆட்சி என்பது ஒரு முக்கியமான இந்திய இறையாண்மையுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்தியா இறையாண்மை கொண்ட நாடு, ஜனநாயக நாடு, அரசியலமைப்பு சட்டம் ஒன்று இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் நாம் இருக்கிறோம் ஒவ்வொரு குடிமகனும். எனவே அரசியலமைப்பு சட்டம், சட்ட மாண்புகள், நீதி அமைப்புகள், விசாரணை, சாட்சிகள், இது எல்லாம் இருக்கக்கூடிய இந்த செட்டப்பை கொஞ்சம் கூட அவர்கள் மதிக்காமல், நாங்க சனாதன வேத அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்குவோம், கூட்டு மனசாட்சி அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்குவோம், பெரும்பான்மையர்கள் மனதை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில தீர்ப்பு வழங்குவோம், அதுபோல கடவுளிடம் கேட்டு நாங்க தீர்ப்பு வழங்குவோம், கடவுள் எங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை நாங்கள் அவர் எங்கிட்ட சொல்றதை வச்சு நாங்கள் தீர்ப்பு வழங்குவோம். இன்னும் சனாதானிகள் வேதம் படித்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்ற அந்த முன்முடிவுடன் தீர்ப்பு வழங்குவோம். இப்படித்தான் இந்த பாசிசம் இன்றைக்கு நீதித்துறையில் போய் நுழைந்து நீதித்துறையே இன்றைக்கு நீதியின் மாண்பையே குழி தோண்டி புதைத்திருக்கிறது. எனவேதான் நாம் சொல்கிறோம், இந்திய நீதியை மீட்டெடுக்க வேண்டிய மிக முக்கியமான தருணம் இது. எனவே பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை. நீங்க கொஞ்சம் வெறுப்பு இல்லாம இதை கேட்கக்கூடிய வகுப்புவாதிகள் கூட நான் சொல்வதில் உண்மை இருக்கிறதா என்பதை நீங்க பாருங்க. ஒரு நீதிபதி ஏன் இவ்வளவு விஷயத்துல இறங்குற? அன்னைக்கு செருப்புத்திக்கு அடிக்கும்போது சொல்லியிருக்கணும் இல்ல, நீங்க பேசியிருக்கணும் இல்ல? எப்படி அவர் நீதிமன்றத்தை 1000 இருக்கட்டும் வழக்கு தொடரலாம், பேசலாம், செருப்பு கழட்டி அடிக்க முடியுமா? எரிய முடியுமா? அவர் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அதை பிரதமர் இன்னைக்கு வரை கண்டிச்சதாருன்னா இல்லை, அவர் ரொம்ப பொறுமை காத்தாரு, அதை பாராட்ட வேண்டிய விஷயம் தான் சொன்னாரு. ஆக இந்த நாட்டில் என்ன நடக்கிறது, நீதித்துறை எப்படி இன்றைக்கு அந்த சிஸ்டம் மீதான ஒரு பெரும் தாக்குதல்களை வகுப்புவாதிகள் தொடுத்திருக்கிறார்கள். இது
நீதித்துறைக்கும் நல்லதல்ல, நாட்டிற்கும் நல்லதல்ல. எனவேதான் தமிழ்நாடு அரசு இதை சட்ட போராட்டமாக தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. குறிப்பாக சகோதர சமுதாய சொந்தங்கள் இந்த நிலையில சமய நல்லிணக்கத்திற்கு ஊர் வந்து விடக்கூடாது என்பதற்காக தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அவர்களும் இதுல இணைந்து வகுப்புவாதிகள் வேறு, ஆன்மீகம் வேறு என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். நாம் எப்போதும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்துக்கள் நம் தொப்புள் கொடி உறவினர்கள், சகோதரர்கள். இந்துத்துவா என்பது இந்த நாட்டினுடைய மட்டுமல்ல, இந்துக்களுக்கே எதிரிதான் இந்துத்துவா. எனவே வகுப்புவாதிகளிடம் நாம் எப்போதும் விழிப்புணர்வு எடுக்க வேண்டும். பாசிஸ்டிடமிருந்து விழிப்புணர்வு இருக்க வேண்டும். நீதிபதி GR சுவாமிநாதன் போன்றவர்கள் நீதித்துறைக்கு தகுதியற்றவர்கள். எனவே அவர்கள் நீதிபதிகள் போர்வையில் ஒளிந்துள்ள வகுப்புவாதிகள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அதற்கு முன்பாக ஆன்மீக போர்வையில் ஒளிந்துள்ள வகுப்புவாத ஆட்சி அகற்றப்பட வேண்டும்.